சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் போய் அகில பார்த்துட்டு வரேன். ஷைலு நில்லு. என்னங்க, ஏதாவது வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஷைலு. சரி, அப்ப சாப்பிடுங்க, நான் வரேன். ஷைலு இரு, நான் ஐஷு கிட்ட பேசினேன். நீ சொன்ன மாதிரியே அவளும் உன் தம்பிய லவ் பண்ணியிருக்கா. என்னை மன்னிச்சிரு ஷைலு. அன்னைக்கு நீ என் தங்கச்சியும் உன் தம்பியை லவ் பண்றான்னு சொன்னப்போ நீ உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக தான் என் தங்கச்சி மேல பழிய போடுறேன்னு உன்னை தப்பா நினைச்சு உன் மேல கோவப்பட்டுட்டேன். அதுக்கு காரணம் நீ சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்ல, என் தங்கச்சியை நான் அந்த அளவுக்கு நம்பினேன். அதனால அவளுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அதை முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லுவான்னு நினைச்சேன். அதுலயும் நான் அவனை காதலிக்கிறியா இல்லையான்னு அவகிட்ட 2 தடவை கேட்டும் அவ என்கிட்ட இல்லைன்னு தான் சொன்னான். அதனாலதான் எல்லா தப்பும் உன் தம்பி மேலதான் நினைச்சு நான் உன்கிட்டயும் கோவப்பட்டுட்டேன். உண்மை என்னன்னு தெரியாம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிரு ஷைலு. ஐயோ, என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னாலாம் அவசியம் இல்லைங்க. உண்மை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். புரிஞ்சுக்கிட்டேன் ஷைலு. உண்மையை மட்டும் இல்ல, நான் எப்படி இருந்திருக்கேன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னை வரைக்கும் ஐஷு என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கான்னா அப்போ அது என்கிட்ட சொல்ற அளவுக்கு கூட ஒரு அண்ணனா என் மேல அவ நம்பிக்கை வைக்கலன்னு தானே அர்த்தம். இத்தனை வருஷத்துல நான் அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்கலையோன்னு எனக்கு தோணுது ஷைலு. அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனா மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் அபிக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் கூட நான் இருக்கலையோன்னு தோணுது. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்ல ஷைலு, நீயும் அபியும் என்னை விட அவன் மேலதான் அதிகமான பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது கூட என்னை விட அவன் தான் உங்க கூட அதிகமா இருந்திருக்கான். அதனாலதான் நீங்க என்னை விட அவன் மேல பாசம் காமிக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஐஷு பிறந்ததுல இருந்து என் கூட தான் இருக்கா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட அவ ஆசைப்படுற ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு கூட அவளுக்கு தோணாம போயிடுச்சு. அப்போ சொன்னாலும் நான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு தானே அவன் நினைச்சிருக்கா. ஆசைப்படுற விஷயத்த கூட விடு, இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்ல. அது விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னா நான் கோவப்படுவேன்னு பயந்துகிட்டு தான் சொல்லலன்னு சொல்றா. அப்போ அவளுக்கு அண்ணன் கிட்ட உண்மையை சொன்னா அண்ணன் நமக்காக நிக்குங்கிற நம்பிக்கையை விட என் மேல இருக்கிற பயம் தான் அதிகமா போயிடுச்சுல. அந்த அளவுக்கு நான் அவகிட்ட மோசமா நடந்திருக்கேன் ஷைலு. ஐயோ, எங்க ஐஷுக்கு உங்க மேல நம்பிக்கை பாசம் இதெல்லாம் இல்லாம இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவனை விரும்புற விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு அவ கொஞ்சம் தயங்கி இருக்கலாம். அதுக்குள்ள நீங்க வேற அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அன்னைக்கு கதிர் மாமாவும் என் தம்பியும் வீட்டுல வந்து பேசினப்ப கூட நீங்க அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டீங்க. அதனால எங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வந்துடுமோன்ற பயத்துல அவ சொல்லாம மறைச்சிருக்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அப்புறம் இந்த கல்யாணத்துல அவ விருப்பம் இல்லைன்னு இப்போ அவளே உங்ககிட்ட சொல்லிட்டால. என் தம்பியை நீங்க ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா விருப்பம் இல்லாத கல்யாணத்தை மட்டும் அவளுக்கு பண்ணி வச்சிடாதீங்க. என்ன ஷைலு நீ, அவளே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு வாய் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அவளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்? ஆனா ஏற்கனவே ஐஷுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்க கோவப்பட்டு போய் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா சமாதானம் பண்ணி தான் திரும்ப அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அன்னைக்காவது பரவாயில்ல, பொண்ணுதான் பார்க்க வந்தாங்க. ஆனா இந்த முறை நிச்சயமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு வேற தெரியல. அவங்க கண்டிப்பா கோவப்படுவாங்க. ஆனா அவங்க கோவப்படுவாங்கன்றதுக்காக விருப்பம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது இல்லைங்க. நீ சொல்றது உண்மைதான் ஷைலு. என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சு முடிவு பண்றேன். சரிங்க, அதான் இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்கே, அதுக்குள்ள அவங்க கிட்ட எப்படியாவது பேசி சரி பண்ணிக்கலாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி ஷைலு, சரி நீ போய் அகில பாரு. சரிங்க. அன்பு, என்னப்பா இப்பதான் சாப்பிடுறியா? ஆமா சித்தி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்படியா, சரி சரி சாப்பிடு. அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம ஐஷோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சது வந்துச்சுப்பா. அதான் பத்திரிக்கையை கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு நானும் சித்தப்பாவும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பத்திரிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீ பார்க்கல இல்ல? இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர. இங்க பாருப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. சித்தி, அது நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐஷோட கல்யாண விஷயத்துல நம்ம ரொம்ப அவசரமா முடிவு பண்ணிட்டோமோ? என்ன அன்பு, என்ன அவசரமா முடிவு பண்ணோம்? கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கே. 1 மாசத்துல தானே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதுவே ரொம்ப சீக்கிரம் நினைக்கிறியா? இல்ல அதுக்கு என்ன காரணம்னு தான் உனக்கு தெரியுமே. எப்படா என்ன பிரச்சனை பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுங்களுக்கு இடையில இங்க 1 மாசத்துல கல்யாணம் பண்றதே, இந்த 1 மாசத்துக்குள்ள இனி என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எப்ப இந்த 1 மாசம் முடிஞ்சு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைப்போன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சித்தி, அவளை கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது முக்கியம் இல்ல, அதுல அவளுக்கு சந்தோஷம் இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் அவ சந்தோஷத்துக்கு இப்ப என்ன குறைச்சல்? இந்த வீட்டுல இருந்ததை விட அங்க போய் அந்த வீட்டுல அவ இன்னும் சந்தோஷமா தான் இருப்பா.
நீயும் டாக்டர் தான், நமக்கும் நிறைய வசதி இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நமக்கு இருக்கிற வசதியை விட அவங்களுக்கு இருக்கிற வசதி அதிகம். பெரிய பெரிய ஆஸ்பத்திரி 2-3 அண்ணன் வச்சிருக்காங்க, பெரிய வீடு காருன்னு. அப்படிப்பட்ட ஒரு வசதியான வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு கிடைச்சமா அவ சந்தோஷம் இல்லாம இருப்பா? சித்தி அதெல்லாம் சரிதான். ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்தா. அப்படின்னு அவ உன்கிட்ட சொன்னாளா அன்பு? ஆமா சித்தி, அவ தான் ஆரம்பத்துல இருந்தே இப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம அவகிட்ட கூட கேட்காம தான் அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அவ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அவ சொல்லிட்டா, உடனே நிச்சயமானதுக்கு அப்புறம் கல்யாணம் வேண்டாம்னு இப்ப நிறுத்திட முடியுமா அன்பு? வேற என்ன பண்றது சித்தி? அவளுக்கு விருப்பம் இல்லாம அப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியுமா? அதுக்குன்னு இப்ப அவ விருப்பத்துக்கு பண்ணணும்னா அந்த பொறுக்கியை தான் விரும்புறேன்னு சொல்லுவா. அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? சித்தி, அப்ப ஐஷு அவனை விரும்புறாங்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? தெரிஞ்சும் ஏன் சித்தி என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பா அன்பு? உன் தங்கச்சி விரும்புறாங்கிறதுக்காக அந்த வேலை விட்டு இல்லாத பொறுக்கிக்கு உன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா? சித்தி, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அங்க இருக்கட்டும். ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்திருக்கவே மாட்டேன். ஓ, அப்ப இப்ப அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா? இல்ல கல்யாணத்தை நிறுத்தி என்ன பண்ணுவ அன்பு? அவ விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த பொறுக்கியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவா. இல்லன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவா. இல்ல அவ விருப்பத்துக்காக அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? கெட்டு குட்டிச்சவரா போயிடும். உன் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமாகணும்னு தெரிஞ்சும் உன் மச்சாங்கிறதுக்காக அவனுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சித்தி, நான் அவனுக்கு ஐஷுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லல. அவளுக்கு இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இப்போ இந்த கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு தான் நான் கேக்குறேன். பின்ன பண்ணாம என்ன பண்றது அன்பு? அந்த பொறுக்கிக்கு நம்ம ஐஷுவை நம்ம எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணாம இப்படியே நம்ம வீட்டுல வச்சிருக்க முடியுமா? அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இப்போ அவன் இவ பின்னால சுத்துறான்னு இந்த ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற யார் வருவா? ஆனா அந்த ராகேஷ் தம்பி இவ்வளவு பிரச்சனை ஆகியும் அன்னைக்கு நிச்சயத்தன்னைக்கு கூட அவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணியும் கூட எல்லாம் தெரிஞ்சும் இதெல்லாம் எதுவுமே பரவாயில்ல, ஐஷுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. இப்படி இவங்க காதலிச்சது பிரச்சனையானதுன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ராகேஷ் தம்பியை விட்டா வேற யார் வருவா? வேற யாரும் வரமாட்டாங்க அன்பு. ராகேஷ் தம்பிக்கு மட்டும்தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாகணும். நமக்கு வேற வழி இல்ல. அப்புறம் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவ சொல்றது அவனை காதலிக்கிறதுனாலதான் சொல்றா. ஆனா கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல யாருமே ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்களா? காதலுங்கிறது அந்தந்த வயசுல எல்லா பிள்ளைகளுக்கும் வர்றதுதான். ஆனா வீட்டுல உள்ள பெத்தவங்க தான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வச்சு எடுத்து சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி அமைச்சு கொடுக்கணும். இப்ப ஐஸ்வர்யாவுக்கு இப்ப நம்ம அதை தான் பண்றோம் அன்பு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் விருப்பம் இல்லை பிடிக்கலன்னு எல்லாம் சொல்றதுதான். விருப்பம் இல்லாம மூலையில உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்காம விட முடியுமா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு பழகிக்கிட்டு அவங்களே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்து புரிய வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கே தெரியும். நீ தேவையில்லாம அவ சொன்னதையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம நம்ம பொண்ணுக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்கறோன்னு கல்யாண வேலையை பாக்குற வழியை பாரு அன்பு. அப்புறம் இங்க பாரு, பத்திரிகை எல்லாம் வந்துருச்சு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளவங்களுக்குன்னு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்கணும்னா நீ நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிரு. நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து முடிக்கணும். அங்க மாப்பிள்ளை வீட்டுல அவங்க பாதி பேத்துக்கு பத்திரிகை கொடுத்து முடிஞ்சாச்சு. நம்ம இன்னும் தொடங்கவே இல்ல. சீக்கிரமா நாளையில இருந்து பத்திரிகை கொடுக்குற வேலையை ஆரம்பிக்கலாம் அன்பு. சரி சித்தி. அப்புறம் ஐஷு எங்க? அவ சாப்பிட்டாளா? அவ எங்க சாப்பிடுறா? நானும் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் உனக்கே தெரிஞ்சு போச்சே. அவ சரியா சாப்பிடுறது இல்ல, யாருக்கிட்டையும் சரியா பேசுறது இல்ல. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொறுக்கே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கூட சாப்பிடவான்னு 10 தடவை கூப்பிட்டுட்டேன். சொல்ல கேட்காம மொட்டை மாடியில போய் உட்காந்துருக்கா. சாப்பிடாம பட்னி கிடந்து அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வரும்போது தான் அவளுக்கு தெரியும். பட்டாதான் அவளுக்கு புத்தி வரும். அவ என்னமோ பண்ணட்டும், நீ சாப்பிட அன்பு. சரி, நீ சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கு. பத்திரிக்கை கொடுக்குற வேலையெல்லாம் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். ஐஷுமா, சேட்டா, என்னடா இந்நேரத்துல இங்க உட்கார்ந்துருக்க? அது ஒன்றும் இல்லை சேட்டா, சும்மாதான். என்ன நான் பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதே சேட்டா, நீ என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. பேச மாட்டேன்னு சொன்னா அப்படியே பேசாம இருந்துருவனா? சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ தடவை சண்டை போட்டு உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீ எவ்வளவு நேரம் பேசாம இருந்திருக்கேன்? என்னால உன் கூட பேசாம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் நீ இப்ப வரைக்கும் இந்த அளவுக்கு என்கிட்ட கோபமா பேசினதில்ல. ஆமா, நீ கூட தான் இத்தனை வருஷத்துல இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சதில்ல. அதான் எனக்கும் கொஞ்சம் கோபம் அதிகமா வந்துருச்சு. சேட்டா, என்ன மன்னிச்சிரு சேட்டா. சரி விடுடா, இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு எதுவும் ஆக போறதில்ல. நீ இன்னும் சாப்பிடலன்னு சித்தி சொன்னாங்க. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? இந்த சாப்பிடு.
இல்ல சேட்டா, இன்னைக்கு பசிக்கல, வேண்டாம். பசிக்கலையா இல்ல இந்த அண்ணன் கையால கொடுக்குற சாப்பாடு வேண்டாமா? ஐயோ சேட்டா, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்னடா, இந்த சாப்பிடு. இந்தாடா சாப்பிடு. சேட்டா, நீ அவனை விரும்புறேன்னு சொன்னதுனால உனக்கு என் மேல கோவமா சேட்டா? என்னடா, எனக்கு உன் மேல கோவம் இருந்திருந்தா இப்ப நானே சாப்பாடு எடுத்துட்டு வந்து உனக்கு ஊட்டி விட்டுருப்பனா? சேட்டா, அப்போ நீ அவனை விரும்புறேன்னு சொன்னதுனால உனக்கு என் மேல கோவம் இல்லையா? சேட்டா, அவன் ரொம்ப நல்லவன் சேட்டா. ஐஷு, எனக்கு உன் மேல கோவம் இல்லைன்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்காக அவனை பத்தி நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவனை பத்தி உன்னை விட நல்லா எனக்கு தெரியும். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நீ சொன்ன. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னால முடிவு பண்ண முடியல. உன்னோட விருப்பத்தை விட நீ நல்லா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். நீ விரும்புறேங்கிறதுக்காக நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சும் அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால உனக்கு அமைச்சு கொடுக்க முடியாது. நானுன்னு இல்ல, இந்த உலகத்துல எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. இதே நீ விரும்புறவன் ஒரு நல்ல படிச்சு ஒரு வேலையில இருக்கிற ஒருத்தனா, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவன் உன்னை நல்லபடியா கண்கலங்காம வச்சு பாத்துக்குவான்ற நம்பிக்கை இருந்தா எந்த அம்மா அப்பாவும் அண்ணனும் தான் வீட்டு பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. அவன் நல்லா இருப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்ப கூட அவன் நல்ல பொறுப்பானவனா இருந்து ஒரு நல்ல வேலையில இருந்திருந்தா உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தா எனக்கு அவனை பிடிக்கலன்னா கூட உன்னை அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா அவன் அப்படியா இருக்கான்? இதோ இப்ப கூட அவனுக்கு எவ்வளவு அரியர் இருக்கு தெரியுமா? அதை அவன் கிளியர் பண்ணிருப்பானா இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு அவன் நினைச்சிருப்பானா? இங்க வந்து சுத்திட்டு இருக்கான். கேட்டா அக்காவுக்காக அபிக்காகன்னு சொல்லுவான். அவனுக்கு பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பாசத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது ஐஷு? ஏன் தங்கச்சியை நம்பி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு அவனுக்கு பொறுப்பு இருக்கணும், ஒரு நல்ல வேலை இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு நான் எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இப்ப கூட சித்திக்கிட்ட நான் உனக்காக பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பொறுப்பு இல்லாத வேலை இல்லாதவனுக்கு நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கை நாசமா தான் போகும். ஆனா நம்ம பாத்திருக்க மாப்பிள்ளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். நீயே சொல்ல, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாசமா போகணுமான்னு கேட்டா நான் அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்லணும் ஐஷு? இந்த விஷயத்துல உன் விருப்பத்துக்காக நான் யோசிக்கணுமா இல்ல உன் வாழ்க்கைக்காக யோசிக்கணுமான்னு கேட்டா எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் சொல்றது இப்ப வேணும்னா உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே தோணும் நான் சொல்றதுதான் சரின்னு. காதலுங்கிறது வாழ்க்கையில வரும் போகும், அது வாழ்க்கையில ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கைங்கிறது அப்படி இல்ல. அதுல நம்ம ஏதாவது ஒரு முடிவை தப்பா எடுத்து வாழ்க்கை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வராது ஐஷு. அண்ணா எதுக்காக சொல்றேன்னு உனக்கு இப்ப புரியாம இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். யோசிச்சு முடிவு பண்ணுடா. இந்தா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ரூம்ல போய் படு. சக்தி என்னடா பாத்துட்டே நிக்கிற, ஏனிய புடுறா? அடே டென்ஷன் ஆயிருவேன்னு சொல்லிட்டேன். உன் கூட நான் துணைக்கு வந்ததே பெருசு, இதுல வேற ஏனிய புடிய ஆணிய புடுங்கன்னு எனக்கு கடுப்பேத்துன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா 5 நிமிஷத்துல அவளை போய் பார்த்துட்டு ஓடி வர. மவனை லேட் பண்ணன்னு வச்சுக்க. டே 5 நிமிஷத்துல எப்படிடா பார்த்துட்டு வர முடியும்? நான் வேற அவளை கொஞ்சம் ஓவரா கஷ்டப்படுத்திட்டேன். அவ நேரத்துக்கு அழுதுட்டு இருப்பாடா. ஓ, அப்ப கண்ணீரை தொடச்சிட்டு காலைல தான் வருவ. டே காலையில வரைக்கும் நான் என்னடா பண்ண போறேன்? இப்ப என்ன பண்ண போறேன்னு ஒன்ன பண்ண போறேன்னு தான் சொல்லுவேன். ஆனா போனதுக்கு அப்புறம் என்னதான் பண்ணுவியோ தெரியல. விடுஞ்சாலும் வந்து தொலைய மாட்டேன். இல்ல தெரியாம கேக்குறேன்டா, கட்டின பொண்டாட்டி கிட்ட கூட நான் விடிய விடிய பேசினது இல்லடா. அப்படி விடிய வரைக்கும் என்னதான்டா பேசுனீங்க? பேசுறதா? டேய் சண்டை போடுவோம்டா. அன்பா பேசினா கூட சீக்கிரமா பேசி முடிச்சிடலாம். ஆனா எது சொன்னாலும் சண்டை போடுவாடா. நான் ஒண்ணு சொல்ல அவ ஒண்ணு சொல்ல மாறி மாறி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நேரம் போறதே தெரியாதுடா. இதோ இப்ப கூட அவளை சமாதானம் பண்ணலாம் தான் போறேன். ஆனா சமாதானம் ஆவாளா? ஆக மாட்டா. திமிரு பிடிச்சவ. நான் ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு கடுப்பேத்துற மாதிரி அவ வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. அப்ப எனக்கு டென்ஷன் ஆகுமா? அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கு பதிலுக்கு அவ ஒண்ணு சொல்லுவாளா? இப்படியே மாறி மாறி அவ ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல அவ ஒண்ணு சொல்ல. அடே போது நிறுத்துடா. நீ மாறி மாறி சொல்லி கழிச்சது போதும். முதல்ல போய் பார்த்துட்டு வாடா, யாராவது பாத்துட போறாங்கடா. சரள சக்தி, நான் போய் சீக்கிரமா பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நில்லு. யாராவது வந்தாங்கன்னா, ஐயோ மிஸ் கால் கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட போன் இல்லையே. இப்ப யாராவது வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே ஓடிடுவேன். நீ எப்படியாவது வந்து சேரு. டேய் பின்ன என்ன பண்ண சொல்ற? உன் ஆளை பார்க்க போறதுக்காக நீ செருப்படி வாங்குவ. எந்த சம்மந்தமும் இல்லாம நான் இதுக்கிட்ட செருப்படி வாங்கணும்? என்னடா சம்பந்தம் இல்லைங்கிற?
நீ என் நண்பன்டா. அண்ணாங்கட்டி அந்த ஒன்ன சொல்லி சொல்லியே என் உசுர வாங்கு. டேய் என்னடா சக்தி இப்படி சொல்லிட்ட? எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கா? சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு எல்லாமே நீ தானடா. நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்குமே நீ மட்டும்தானடா என் கூட இருந்திருக்க. நீயே என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் எங்கடா போவேன்? இல்ல எனக்கு வேற யாரா இருக்கா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எங்க இந்த ட்வீன் கிராஃப்ட்ல சிறந்த நடிகனுக்கான அவார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இவனுக்கு கொடுங்க. எப்பா என்னவா நடிக்கிறான். சர்ரா சக்தி, என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அப்படிப்பட்ட காதல் எனக்கு வேணாம்டா. வாடா வீட்டுக்கு போலாம். அடே 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 ஓவரா நடிச்சு தொலையாத. நம்பிட்டேன், நான் நிக்கிறேன், போய் பார்த்துட்டு வா போதுமா? நீ நிப்பேன்னு எனக்கு தெரியும்டா சக்தி. லவ் யூ உம்மா. உம்மாவா? டேய் மூஞ்சிலே கும்மா குத்து குத்திடுவேன். மூடிட்டு போயிட்டு வாடா. சரிடா. ஆமா, யாராவது வந்துட்டா எப்படி சிக்னல் கொடுப்பேன்னு சொல்லு. அதையும் நீயே சொல்லி தொல்லடா. சரி, யாராவது வந்துட்டாங்கன்னா ஏணி தூக்கி கீழே போட்டு 2 தடவை விசில் அடிச்சுட்டு நீ கிளம்பிடு, நான் வந்துடுறேன். 2 தடவை இல்ல 4 தடவை கூட நான் விசில் அடிப்பேன். ஆனா அது உன் காதுல விழுகுமா? ஏன்டா விழாம? நான் விசில் அடிக்கிறது உன் காதுல விழணும்னா நீ அங்க எதுவும் அடிக்காம கவனத்தோட இருக்கணும். அடிச்சி அந்த சீனெல்லாம் இல்ல, நான் சமாதானம் பண்ண போறேன்டா. அதனாலதான்டா சொல்றேன் கவனமா இருன்னு. என்ன உளர்ற? அதெல்லாம் நான் கவனமா தான் இருப்பேன். யாராவது வந்தாங்கன்னா நீ 2 தடவை விசில் அடி, அது போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீங்க பார்த்தது போதும். முதல்ல சீக்கிரமா போய் அவளை பார்த்துட்டு வாடா, டைம் ஆகுது. சரிடா, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நில்லு. இல்ல நிக்க மாட்டேன்னு சொன்னா உடவா போற? எல்லாம் என் தலையெழுத்து. கட்டின பொண்டாட்டிய கட்டி பிடிக்காம இங்க வந்து ஏணிய புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன். இவனுக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எங்கேயாவது சர்ச்சில் ஃபாதரா இருந்திருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். ஐயா வர சொன்னீங்க. டேய், அன்னைக்கு நான் கொடுத்த வேலையை தான் சொதப்பிட்டு வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறேன். ஒழுங்கா அதை கரெக்டா முடிச்சுட்டு வாங்க. ஐயோ ஐயா, அன்னைக்கு ஏதோ மிஸ் ஆயிருச்சுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டா பண்ணிருவோங்க ஐயா. என்ன பண்ணுன்னு சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு கொடுத்த அதே வேலை தான், ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். என்னங்கய்யா, உங்க மருமகளை போட்டு தள்ளணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு மிஸ் ஆயிருச்சுங்கய்யா. இன்னைக்கு அதே தான் பண்ணணுங்களா? இன்னைக்கு கரெக்டா முடிச்சுட்டு வந்துடுறோங்கய்யா. டேய், என் மருமகளையெல்லாம் ஒன்னும் போட்டு தள்ள வேண்டாம். அந்த கதையெல்லாம் மாறி போச்சு. இப்போ வேற ஒரு ஆளை போட்டு தள்ளணும். வேற ஆளா? யாருங்கய்யா? அது வேற யாரும் இல்ல. அன்னைக்கு நீங்க என் மருமகளை கொல்ல போனப்போ சிவான்னு ஒருத்தன் என் மருமகளை காப்பாத்தனான்னு சொன்னீங்களே, அந்த சிவாவை தான் போட்டு தள்ளணும். ஐயோ என்னன்னு இது? அன்னைக்கு வேற ஒருத்தைய கொல்ல போனதுக்கே அவன் நம்மள கை வேற கால் வேற ஆக்கிட்டான். இதுல அவனையே கொல்ல போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனை போட்டு தள்ள நம்ம போனோம், அவன் நம்மள போட்டுருவானே. ஐயோ ஆமாண்டா. என்னங்கடா அவனை போட்டு தள்ளிட்டு வர சொன்னா முழிக்கிறீங்க? போய் வேலையை கரெக்டா முடிச்சுட்டு வந்துருவீங்கல்ல? ஐயோ ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க வேற என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க செய்யறோம். யார போட்டு தள்ள சொன்னாலும் சொல்றோங்க ஐயா. ஆனா அவனை மட்டும் எங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க ஐயா. டேய், என்னடா சொல்றீங்க? அவனை பத்தி ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? அவன்கிட்ட அடி வாங்கினா பயப்படாம இருக்க முடியாதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, எங்களாலலாம் அவனை போட்டு தள்ள முடியாதுங்க ஐயா. எங்களால மட்டும் இல்ல, வேற யாராலையும் முடியாதுங்க ஐயா. டேய், அவனே ஒரு பொடி பையன், அவனுக்கு எதுக்கடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? பொடியா? ஐயோ ஐயா, பொடி இல்லைங்க ஐயா, வெடி. சாதா வெடி இல்ல, சர வெடி. டேய், 2 பேரும் மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. ஒரு 22 வயசு பையனை போட்டு தள்ளிட்டு வர சொன்னா வெடி சரவடின்னு அவனுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவன் அடி அப்படிங்கய்யா. ஆமாங்கய்யா, நாங்களும் எத்தனையோ சண்டைக்கு போயிருக்கோம், எத்தனையோ பேரை அடிச்சிருக்கோம், எத்தனையோ பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கோம். ஆனா அந்த மாதிரி ஒரு அடியை வாங்கினதே இல்லைங்கய்யா. உண்மைதாங்கய்யா, அவன் போன ஜென்மத்துல டாக்டரா இருந்திருப்பான் போல. எங்க அடிச்சா எந்த எலும்பு உடையும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அன்னைக்கு எங்க எலும்பு பூரா உடைச்சிட்டாங்கய்யா. இதுக்கு மேல உடையறதுக்கு ஒன்னும் இல்லைங்கய்யா. ஒட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல அவன்கிட்ட அடி வாங்க எங்க உடம்புல தெம்பு இல்லைங்கய்யா. எங்களை விட்டுருங்க. வான போயிடலாம். ஆமாங்கய்யா, அவனை அடிக்கிறத தவிர வேற என்ன வேலை வேணா கொடுங்கய்யா, நாங்க பண்றோம். ஆனா அவனை மட்டும் எங்களால அடிக்க முடியாதுங்கய்யா. அடிச்சு வேற என்னடா உங்களால முடியும்? துப்பு கிட்டணுங்களா? போகடா இங்க இருந்து. ஐயோனே போ சொல்லிட்டாருனே, வானே எஸ்கேப் போய் ஓடிடுவோம். ச்சே, ஒரு சின்ன பையில போட்டு தள்ளுறதுக்கு இப்படி பயப்படுறானுங்க. இவனுங்கெல்லாம் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. வேற ஆளதான் பார்க்கணும். ஆனா நமக்கு தெரிஞ்சதுலயே இந்த போட்டு தள்ளுற வேலையை கரெக்டா பாக்குறவங்களே இவங்க 2 பேர் தான். இவனுங்களே அவனை போட்டு தள்ளுறதுக்கு பயந்துட்டு ஓடுறானுங்க. இன்னும் வேற யாரை வச்சு அவனை போட்டு தள்ளுறது? எப்படியாவது அவன் கதையை முடிக்கணுமே. எதுக்குங்க கதையை முடிக்கணும்? கதையை தொடங்கினா என்ன? மரகதம், பூஜா எல்லாத்தையும் என்கிட்டயும் சொன்னான். ஆமா மரகதம், நம்ம செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த வேலாயுதத்தோட வாரிசுங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளை உயிரோட இருக்கிறது கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த வேலாயுதத்தோட மகன் சிவா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்.
அன்னைக்கே இந்த பயலுக்கு வந்து சிவா சிவான்னு சொன்னானுங்க. அப்ப கூட நான் அது வேற ஏதாவது சிவாவா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பூஜா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சிவா அந்த வேலாயுதத்தோட பையனே எனக்கு தெரிஞ்சது. அவனை சும்மா விடக்கூடாது மார்க்கதும். 1 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி ரூபாய் சொத்து. இந்த சொத்துக்காக தான் சொந்த தங்கச்சி சொந்த மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையுமே நான் கொன்னேன். அப்புறமா இந்த சொத்து 3 பங்கா பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவனோட இந்த 2 பிள்ளைங்களையும் சின்ன வயசுலயே கொல்ல திட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் அமுதவள்ளிக்கு வந்துடும். அமுதவள்ளியை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அமுதவள்ளியை போட்டு தள்ளிட்டா அந்த சொத்தெல்லாம் நம்ம பையன் பேருக்கு வந்துடும். அப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம்னு நினைச்சுதான் இப்ப பிளான் பண்ணி அமுதாவை கொல்லணும்னு திட்டம் போட்டோம். எப்படியாவது அமுதவள்ளியை கொண்டுட்டா அப்புறம் சொத்து பூரா நம்ம பையனுக்கு வந்துடும். அப்புறம் அவன் மனசை மாத்தி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாரு, அதுக்குள்ள அந்த சிவா உயிரோட வந்துட்டான். அவனை விடக்கூடாது மறக்கதும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சைலஜா கூட சொத்துக்காக வருவான்னு தோணல. ஆனா அந்த சிவா கண்டிப்பா இந்த சொத்துக்காக வருவான். ஏன்னா இது அவன் அப்பனோட சொத்து, அவன் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த வேலாயுதத்தோட இந்த 1000 கோடி ரூபாய் சொத்தையும் 20 வருஷமா கட்டி காப்பாத்தி வச்சிருக்கோம். இப்ப திடீர்னு அவன் புள்ள வந்து எல்லா சொத்தும் அவனுக்கு தானே சொன்னா நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்குதான் அவன் கதையை முடிக்கணும்னு சொல்றேன். ஆனா இவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்டா அவன் கதையை அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது போல. ஆனா நான் விடமாட்டமா இருக்கதும். வேற யாராவது நல்ல ஆளுங்களை செட் பண்ணி அவனை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல வேண்டாங்க, வேற யாரையும் அனுப்ப வேண்டாம், நம்ம தான் போகணும். நம்மளா? என்ன சொல்ற மருகதம்? ஆமாங்க, பகையால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு இல்ல, உறவாடியும் ஜெயிக்கலாம். என்ன மருகதம் சொல்ற? எனக்கு புரியல. இந்த 1000 கோடி ரூபாய் சொத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு அவனை கொல்றது மட்டும் வழி இல்ல. அதுவும் இல்லாம கொலை பண்றதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இப்பெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டெக்னாலஜி அது இதுன்னு எவ்வளவோ முன்னேறிடுச்சு. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. கொலையெல்லாம் பண்ணா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம். அவனை எதுவும் பண்ணாம இந்த சொத்தை பூராத்தையும் நம்ம கிட்டே தக்க வச்சுக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. வேற வழியா? அது என்ன வழி மருகதம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.